தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய கிரிக்கெட் அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர்கான் மீண்டும் இடம் பிடித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடுகிறது. தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய அணியை தேர்வு செய்ய குஜராத் மாநிலம் வடோதராவில் சந்தீப் பாட்டீல் தலைமையிலான கிரிக்கெட் வாரிய தேர்வுக்குழு கூட்டம் திங்களன்று கூடியது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காக இரு அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக இந்திய அணியில் சேர்க்கப்படாமல் இருந்த வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர்கான் டெஸ்ட் அணியில் மீண்டும் இடம் பிடித்துள்ளார். ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணிகள் இரண்டிலும் அம்பாட்டி ராயுடு சேர்க்கப்பட்டுள்ளார். மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் ஆடும் பெரும்பாலான வீரர்களே அணியில் இடம்பெற்றுள்ளனர். மகேந்திர சிங் தோனி தலைமையிலான ஒருநாள் போட்டிக்கான அணியில் ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி, யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, இஷாந்த் சர்மா, அம்பாட்டி ராயுடு, மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், அமித் மிஸ்ரா, அஜிங்கியா ரஹானே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். டெஸ்ட் போட்டிக்கான அணியில் தோனி, ஷிகர் தவான், முரளி விஜய், சித்தேஷ்வர் புஜாரா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஜிங்கியா ரஹானே, ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ஜாகிர்கான், அம்பாட்டி ராயுடு, உமேஷ் யாதவ், விருத்திமான் சாஹா, இஷாந்த் சர்மா, பிரக்யான் ஓஜா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். All the aspect of the selection process has been completely discussed with the video conferencing with MS Dhoni captain and the coach Duncan. And after the due deliberation, the team has been selected. And let me put you that MS Dhoni has given his consent for everything, and process was completely in the unanimously without any discussion. Without any. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் ஒருநாள் போட்டி டிசம்பர் 5ஆம் தேதி ஜோகன்னஸ்பர்க்கிலும், 2வது போட்டி டிசம்பர் 8ஆம் தேதி டர்பனிலும், 3வது இறுதி ஒருநாள் போட்டி டிசம்பர் 11ஆம் தேதி சென்டூரியனிலும் நடக்கிறது. ஜோகன்னஸ்பர்க்கில் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியும், டர்பனில் டிசம்பர் 26ஆம் தேதி 2வது டெஸ்ட் போட்டியும் துவங்குகிறது.